உங்கள் அனைவருக்கும் மருத்துவர் நேசமணியினுடைய நேசமான வணக்கங்கள். இன்றைக்கு நாடே பாரத திருநாடே நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் புதுடெல்லியில் நமது பாரத தேசத்தினுடைய பாரத நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நமது தமிழ்நாட்டில் கோட்டை கொத்தளத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இங்கு நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற காலகட்டத்திலும் எப்போது நாம் இருக்கிறோம். இந்த மாநில முதல்வர்கள் மூவர்ண கொடியை ஏற்றலாம் என்ற சட்டம் எப்படி வந்தது, அதை எவ்வாறு கையாண்டார்கள், அதுக்கு என்னெல்லாம் செயல்பாடுகளும் போராட்டங்களும் பின்னர் இருக்கின்றது என்பதை நாம் இந்த நாளில் அறிய வேண்டும். 1973 வரை குடியரசு தினமாக இருந்தாலும் நாட்டினுடைய சுதந்திர தினமாக இருந்தாலும் மாநிலங்களிலே ஆளுநர் மட்டும்தான் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொண்டிருந்தார்கள். கலைஞர் அவர்கள் கேட்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் நாம் இருக்கும்போது எப்படி ஆளுநர்கள் 2 நாட்களிலும் கொடியேற்றலாம்? ஏன் பிரதமர் சுதந்திர தின விழாவிலும் ஆளுநர் குடியரசு தின விழாவிலும் ஏற்றும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகிய நாமுடன் மூவர்ண கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி எழுப்பிய பிறகு அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கடிதம் மூலம் அழுத்தம் கொடுக்கிறார். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய முதல்வர்களாக நாங்கள் இருக்கும்போது நீங்கள் மத்திய சர்க்காரிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள்தான் ஆளுநர். ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை விட மக்கள் ஜனநாயக ரீதியாக எங்களை தேர்ந்தெடுத்து முதல்வராக எங்களை அமர்த்திருக்கிறார்கள். அப்போது நாங்களும் சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். கடிதம் எழுதுகிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதை பரிசீலனை செய்து அதை எவ்வாறு எல்லாம் ஆராய்ந்து அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அனைத்து மாநிலங்களிலும் சுதந்திர தினத்தன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை கொடுக்கிறார்கள். அன்றையிலிருந்து இன்றைய வரை எல்லா மாநிலங்களிலும் முதல்வர்கள் சுதந்திர தின விழாவிலும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதலாக 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்திலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அன்றைக்கு இருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தார். அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முதல்வர் அல்ல, கொடியேற்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான முதல்வராக கோட்டை கொத்தளத்திலே அவர் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தார். அதாவது அதற்கு தொடர்ச்சியாக அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதற்கு பின்னால் பொறுப்பு முதல்வராக இருந்த மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதற்கு பின்னராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதற்கு பின்னராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக இதுவரை மூவர்ண கொடியினை கோட்டை கொத்தளத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தாவேக அரசு புதிதாக அமைந்திருக்கின்றது. இந்த புதிதாக அமைந்த ஆட்சியின் முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களும் இன்றைக்கு சுதந்திர கொடியை கோட்டை கொத்தளத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சக மக்களுக்கும் இந்த வரலாற்று சிறப்பை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பதிவு. அதாவது யார் இன்றைக்கு முதல்வராக இருந்து இந்த இந்திய திருநாட்டு மூவர்ண கொடியை ஏற்றினாலும் அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய சர்க்காரிடம் கூறி இன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாம் சுதந்திர நாளே மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான மட்டுமான தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு முன்மாதிரியான முதல்வராக இருந்தவர். நவீன தமிழ்நாட்டு சிற்பி என்று அழைக்கக்கூடியவர், முத்தமிழ் அறிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றவர். அவருடைய புகழ் என்றென்றும் மோங்க வேண்டும். அனைத்து மாநில முதல்வர்களாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களாலும் கலைஞர் அவர்களை போற்றி புகழ்கிறார்கள். நன்றி, வணக்கம்.